எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு பேப்பர் பென்னை ஒரு சாதாரண A4 சீட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த பேனாவை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு A4 சீட்டை எடுத்து அதை ஒட்டுறதுக்கு கொஞ்சம் க்ளூ இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு உங்கள் A4 சீட்டை இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 8 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. 8 பீசஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் உங்களோட பேப்பரை கரெக்டான சைஸில் கட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முதல் 4 பீஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட பேனாவை செய்ய போகிறீங்க. மீதி 4 பீஸில் ஏதாவது ஒரு பீஸ் இருந்தால் போதும் உங்களோட பேனாவோட மூடியை செஞ்சிடலாம். உங்களோட ரீஃபில் எடுத்து ஃபஸ்ட் பீஸ் மேலே வச்சு இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணுங்க. அப்படி ரோல் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டியூப்பை ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஃபஸ்ட்டு டியூப்பை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற 3 பீசஸை நீங்கள் ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் முழுக்க நான் ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நீங்கள் ஃபெவிகால் இல்லைனா வேறு ஏதாவது கம்மு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பேப்பர் வெட்டாயிரும். கண்டிப்பாக உங்களால் எதையுமே ரோல் பண்ண முடியாது. செகண்ட் பேப்பரை ரோல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் ஒரு 2 mm தெரிகிற மாதிரி விட்டு ரோல் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரீஃபிலோட நிப்பிலேருந்து ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு அழகான பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் தேர்ட் அண்டு ஃபோர்த் பேப்பரை ரோல் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் கிடைக்கும். உங்களோட பேனாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பேப்பரை ரோல் பண்ணதை விட செகண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த் பேப்பர் ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேனாவை நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். இந்த பேனா உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக வேணும் அப்படின்னா 5 to 6 பேப்பர்ஸை கூட இதே சைஸில் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனா ரோல் பண்ணி முடிச்சாச்சு. ரோல் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு தேவையான க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேனா காய வச்சுருங்க. அப்படின்னா தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது உங்களோட டெக்கரேஷன் வெட்டாகாமல் இருக்கும். இப்போ என்னோடய பேனாவை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் சார்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். சார்ட் பேப்பர் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதால நீங்கள் இதை அதிகமாக அதில் ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு 2 ரோல் பண்ணுற மாதிரி சின்ன பேப்பரை யூஸ் பண்ணி நான் இதில் ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சார்ட் பேப்பர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் இல்லைன்னா வாட்டர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நிஜமாகவே இந்த சார்ட் பேப்பர் ரோல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது ஃபெவிஸ்டிக்கை வச்சு ஒட்டவே முடியல. மறுபடியும் நான் நிறைய ஃபெவிஸ்டிக்கை அப்ளை பண்ணி தான் அதை ஒட்ட வேண்டியது இருந்தது. இதில் சைடில் ஒரு ஃபேனை வேறு நான் ஓட விட்டுக்கிட்டேன். எனிவே இப்போ பேனா முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து இதுக்குரிய மூடியை செய்யலாம். முக்கியமான விஷயம், இந்த பேனாவில் நீங்கள் ரீஃப்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் முன்னமே சொன்னது தான், நீங்கள் இந்த பேனாவோட மூடியை செய்கிறதுக்கு A4 சீட்டில் 8ல் 1 பங்கு பேப்பர் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ பேப்பரை வழக்கம் போல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த முறை எப்பயும் ரோல் பண்ணுற மாதிரி பேனாவை வச்சு மறுபடியும் ரோல் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மூடி கரெக்டான சைஸில் செய்ய முடியும். உங்களுக்கு உங்கள் பேனா மூடி எப்போ கரெக்டான இறுக்கமாக இருக்குன்னு தெரியுதோ அப்போ க்ளூ போட்டு விட்டு காய அப்புறம் மறுபடியும் அதை சுற்றி ரோல் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மரக்குச்சி கரெக்டாக பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பேனா பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வாட்டர் ப்ரூஃபாக மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா வார்னிஷ் இல்லைன்னா நெயில் கிளிட்டரை யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு